இந்த பிரபஞ்சத்தில் ரிஷப ராசியில் ஜனித்து இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை உங்கள் ஜோதிடர் செல்வன் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் எத்தனை பேருக்கு உதவி செஞ்சாலும் எல்லாரும் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களையே மறந்துடுவாங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால் எல்லாருமே உங்களை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிடுவாங்க, உங்களை மறந்தே போயிடுவாங்க. இப்படி இருக்கும் நிலைமையில் நீங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது இப்போ வரைக்குமே ஏமாற்றத்தை மட்டும்தான். நம்பி நம்பி நான் ஏமாந்துக்கிட்டே தாங்க ஐயா இருக்கிறேன். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்களின் நிலைமை எப்படி இருக்குன்னா, என்னால் வாழவும் முடியலை, எனக்கு சாகவும் வரமாட்டேங்குதே அப்படின்ற ஒரு மிக மோசமான நிலைமையில் இருக்கீங்க. நீங்கள் இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுச்சு. அந்த வாராகி அம்மனுடைய அருள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆமாங்கய்யா, அந்த தேவி உங்களை தேடி வர ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அந்த தேவியோட பரிபூரணமான அருள் உங்கள் மேலே விழ ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் வாராகி அம்மனை தயவு செய்து வழிபட ஆரம்பிங்க. ஐயையோ, வாராகி அம்மனா, அந்த அம்மனெல்லாம் வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். நிச்சயமாக வழிபடலாம். அந்த தேவி ரொம்ப ரொம்ப உக்ரமான தேவியாச்சே, கண்டிப்பாக வழிபடலாம். ஒரு தெய்வம் எப்போ அது உக்ர நிலை அடையுது அப்படின்னா, இறை நம்பிக்கையோட தெய்வத்தையே நித்தம் வழிபட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது தான் எந்த ஒரு தெய்வமுமே கையில் ஆயுதம் ஏந்தி அசுரனை அழிக்கக்கூடிய வக்ர நிலைக்கு மாறும். அப்பேற்பட்ட ஒரு தெய்வத்தை நீங்கள் வழிபடலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. நிச்சயமாக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வாராகி அம்மனின் அருள் மட்டுமே தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தாயை விட உங்களை வேற யாராலையுமே சொந்த பிள்ளையை போல பார்த்துக்க முடியாது. என்னதான் அடுத்தவங்க ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போட்டு வளர்த்தாலும் பெற்ற தாயை போல யாருமே பார்க்க முடியாது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் தாராளமாக ரொம்ப ரொம்ப மன தெளிவோட வாராகி அம்மனை வழிபடலாம். இதில் எந்த விதமான ஒரு சந்தேகமுமே உங்களுக்கு வேணாம். உங்களுடைய சுபாவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, முரட்டு காளையை போல இருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு மட்டுமே தான் உங்களுடைய சுபாவம் அப்படி இருக்கும். பழகி பார்த்தா பச்சிலம் குழந்தையை போல தான் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் ரிஷப ராசியை பற்றி யாருமே இது வரைக்கும் சரியாக புரிஞ்சிக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். உங்களை பார்த்தாலே ஐயையோ அவங்கக்கிட்ட பேசவே கூடாதுப்பா, எப்போ பார்த்தாலும் எடுத்தெறிஞ்சு பேசுவாங்க, நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. காரணம் அது கிடையாது, நீங்கள் சொல்லக்கூடிய விதம் அவங்களுக்கு பிடிக்காம இருக்கு. ஏன்னா நீங்கள் நல்லது சொல்கிறீங்க இல்லையா? இந்த கலிகாலத்தில் நல்லது யாருக்கு சொன்னாலுமே பிடிக்காதுங்கய்யா. அதனால் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்ல விதமான அறிவுரைகளை சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு முறை சொல்லுங்க. அவங்க கேட்கல அப்படின்னா தயவு செய்து அடுத்த முறை அவங்கக்கிட்ட அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் பேசாமல் மற்ற விஷயத்தெல்லாம் பேசுங்க. தப்பே கிடையாது. நீங்கள் பொல்லாப்புக்கு ஆளாக மாட்டீங்க. அப்படிலாம் கிடையாது, என்னால் அந்த மாதிரியெல்லாம் இருக்க முடியாது, நான் அடுத்தவங்களுக்கு நல்லது சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடைசியில் நீங்கள் சம்பாதிக்கிறது கெட்ட பேர் மட்டுமே தான். நாம் இந்த உலகத்தில் யாரையுமே திருத்துறதுக்காக பிறக்கவே இல்லை அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். ஒரு முறை புத்திமதி சொல்லுங்கள். கேட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சந்தோஷம், கேட்டுக்கலையா வற்புறுத்தாதீங்க. அவங்களுடைய அனுபவமே அவங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு யார் மிகப்பெரிய குரு அப்படின்னா அவருடைய மனம்தான். அதனால தான் மனமே குரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகையால் அன்பார்ந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது, உங்களுடைய மனசில் வாராகி தாயை வைங்க. அந்த தாயை நினச்சி தினமும் ஒரு 10 நிமிஷம் உங்களுடைய பூஜை அறையில் அந்த தாய்க்கு ஒரே ஒரு விளக்க போட்டு அந்த தேவிக்கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் சொல்லுங்கள். நிச்சயமாக இந்த ஆடி மாதம் முடிவதற்குள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்தே தீரும். ஆடியில் காத்தடிச்சா
அம்மியே நகரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட மிகப்பெரிய கஷ்டங்கள் இந்த ஆடி மாசத்துல நம்மளை விட்டு நகர்ந்து போகும். இதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்க இதுக்கு மேல கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதனால தான் எத்தனையோ வீடியோக்கள் இருக்கும் பட்சத்துல இந்த செய்தி உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இல்லைனா நீங்க ஏன் இதை பார்த்துருக்கணும்? காரண காரியம் இல்லாம எந்த ஒரு விஷயமுமே இந்த பிரபஞ்சத்துல நடக்கிறதே இல்லை. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும். இந்த ஆடி மாதம் முடிவதற்குள்ள உங்களை தேடி திருமணம் சம்பந்தப்பட்ட சுப செய்திகள் வரும். ரொம்ப நாளாக தள்ளி போய்கிட்டு இருக்கக்கூடிய திருமணங்கள் நடக்கிறதுக்கு சாதகமான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரக்கூடிய காலம் வந்துடுச்சு. தயவு செய்து வாய்ப்புகள் கைகூடி வரும்போது எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, என்னுடைய குடும்பத்தையே நான் தான் சுமக்கிறேன், அப்படி இப்படின்னு சொல்லி தயவு செய்து வரக்கூடிய வாய்ப்பை தட்டி கழிக்க வேண்டாம். கணவன் மனைவிக்கு நடுவில் இல்லற வாழ்க்கை அப்படின்றது அவ்வளவு சுபிக்ஷமாக இருக்காது. ஊருக்காக வேணால் நீங்கள் சேர்ந்து நல்லா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கலாம். ஆமாம், அதுதான் உண்மை. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது ஒரு கடலை விட பெரிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு பிரச்சனை. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கணவர்களா நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட அவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு. ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் பெண்களா நீங்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு சுமை மூட்டையே வச்சுருக்கீங்க உங்களுடைய கணவர் மேலே. இது அத்தனையுமே நிவர்த்தி ஆகிடும் இந்த மாதத்தில். நிச்சயமாக வாராகி தாய் உங்களுடைய வாழ்க்கையில் சுபிக்ஷத்தை ஏற்படுத்துவாள் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. ரிஷப ராசிக்கு இனிமே மன நிம்மதியாக இருக்கலாங்க ஐயா. இனிமே நீங்கள் எந்த விதமான மன அழுத்தத்துக்குமே ஆளாக மாட்டீங்கம்மா. நீங்கள் பட்ட கஷ்டமெல்லாம் போதும். இனிமேலும் கஷ்டப்படுறதுக்கு மனசில் தெம்பில்லை, உடம்புல தெம்பு இருந்தாலும் மன வலிமையாக இருந்தால் மட்டுமே தான் நாம் எப்பேற்பட்ட பிரச்சனையுமே சமாளிக்க முடியும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த வாராகி தாயின் அருளை நாம் பெற ஆரம்பிச்சிட்டோம். அந்த வாராகி தாயின் அனுகிரகத்தை நாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இப்படி வழிபாடு செய்யணுமா, அப்படி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு 1008 சந்தேகங்கள் இந்நேரம் பல பேருக்கு வந்திருக்கும். அந்த வாராகி தாய் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்று தான். உண்மையான நேர்மையான இறை பக்தி. அந்த தெய்வத்தை நீங்கள் மனசில் வைக்கும் போது அந்த தெய்வத்தை நம்ப ஆரம்பிக்கணும். அந்த தேவியை முழு மனசோட நம்பி, அம்மா தாயே என்னை காப்பாற்று அப்படின்னு அந்த தேவி கிட்ட சரணாகதி அடைங்க. நிச்சயமாக அந்த தேவி கையில் இருக்கும் திரிசூலம் உங்களை வந்து காத்து ரட்சித்தே தீரும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ரிஷப ராசிக்கு இனிமே பொக்கிஷமான காலம்தான். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்க போகுது. நிச்சயமாக சுய ஜாதகத்தை ஒரு முறை சரி பார்த்து கொண்டு எந்த விஷயமா இருந்தாலும் தொடங்குங்க. முக்கியமாக பல பேரெல்லாம் புது தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்கீங்க. ஆடி மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆடி முடிஞ்சதும் நீங்கள் சுபிக்ஷமாக ஆரம்பிக்கலாம். உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் மேன்மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு அந்த வாராகி தேவியே உங்கள் கூடவே இருந்து உங்களை காப்பாற்றுவா அப்படின்றது மாற்ற முடியாத உண்மை, மறுக்க முடியாத உண்மை. தைரியமாக இருங்க. வெற்றி உங்களுக்கு தான். ஜெயம் உண்டாகட்டும். உங்களுக்கு நாளும் நடக்கணும், அந்த நாளும் நல்ல விதமாகவே நடக்கணும் அப்படின்னு நானும் வாராகி தாய்கிட்ட உங்களுக்காக என்னுடைய பிரார்த்தனையை வைக்கிறேன். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். ரிஷப ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி, ஸ்ரீ வாராகி அம்மனே போற்றி போற்றி. நன்றி.